கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போனால் செக்கில் போகிறான், இல்லாட்டினா பரதேசம் போகிறான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எதுக்கு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழமொழி சிந்திக்காமல் செய்கிறாங்க, பகுத்தறிவு இல்லாமல் செய்கிறாங்க, ஏட்டி பூட்டி பண்ணுறான், அன்னைக்கு சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது அதோடைய இதுதான் அந்த பதிவு. இவர் கரூர் கூட்டத்துக்கு 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்குன்னு விளம்பரப்படுத்தி 7 மணிக்கு தான் போனார். அந்த காலதாமதத்தில் 41 உயிர்கள், இன்னுயிர் உயிர் போச்சு. ஏழை எளிய மக்களின், தொண்டர்களின், பொதுமக்களின் உயிர் போச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, நேற்று குளத்தூர் தொகுதியில் பிரசார் இது பரப்புரைக்கு இதை டைம் கேட்டிருக்காரு. அந்த டயத்தில் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 5 மணிலேருந்து தான் டைம் கேட்டிருக்காங்க. 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நேரம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. கேட்டுட்டு இவர் 3 மணிக்கே போய் 3:30 மணிக்கு போயிட்டார் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. இப்போ நான் முன்னாடியே ஒரு இது சொல்லியிருந்தேன், காணொலி போட்டிருந்தேன். தேர்தல் காலத்தில் எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுவாங்க, தேர்தல் பரப்புரை பண்ண போவாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ண போகிற இடத்துலையே ஆளுக்கு தகுந்த மாதிரி யாராருக்கு டைம் கொடுத்துருவாங்க. இந்த டயத்துக்குள்ளே பதிவு பண்ணிட்டு போய் தாக்கல் பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா 2 கட்சிக்காரங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அது மாதிரி செய்வாங்க. ஆனால் இவர் எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டார் போல இருக்கு. ஒன்று போனால் நான் முன்னாடி வருவேன், இல்லைன்னா பின்னாடி போவேன், இல்லை சொன்ன டயத்துக்காவது அதுவும் முடிக்க மாட்டேன். நான் கட்டுப்பட மாட்டேன். எனக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், எனக்கு வர்றவங்க வருவாங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பேரிகார்டு வச்சு தடுத்தா பேரிகார்டை உடைச்சிட்டு தாங்கி விட்டுட்டு போகிறான். போலீஸ் தடுத்தா என்ன போலீஸ் கூட்டம் போடக்கூடாது தடுக்குங்கிறான். இது மாதிரி ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்குது இந்த கட்சி. 4 இடத்துக்கு சொல்லிவிட்டு 4 இடத்துல பரப்புரை சொல்லிவிட்டு 2 தொகுதியோடு கிளம்பி போயிட்டாங்க. இது தமிழ்நாடு முச்சிடும் எங்கே அவர் போகிறார், முன்னாடியே சொன்னது தான். அதெல்லாம் பரப்புரைக்கெல்லாம் அவர் போகிறது கிடையாது. இது மாதிரி ஏதாவது திமுக ஆட்சி மேலே குறை சொல்லி, பொய் சொல்லி, குற்றச்சாட்டு சொல்லி, இதை சொல்லியே மக்கள்கிட்ட ஏதாவது திசரிப்பு ஓட்டு வாங்கலான்னு பார்க்காது. மக்கள்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இழிச்சவர்கள் கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு போகிறதுக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.